எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் ஜாப் தேடிட்டு இருந்தேன். மெயினாக நான் இருக்க காரணம் என்ன அப்படின்னா, அது உயிரோட விளையாடுற ஒரு விஷயம். ஓகே சரி பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரப்போ ஓகே பிரேக் பண்ணி பார்ப்போம். வாங்கின சேலரி ஜாயின் பண்ணது வந்து பிஎஃப் எல்லாமே சேர்த்து 6,000 rupees தான். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள். இப்போ அந்த ஸ்கில் எல்லாமே வேஸ்டா இந்த ஏ வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்க்கும் இப்போக்கும் இந்த சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? சீக்வலா பைத்தனா? ஸோ இன்டர்வியூல முக்கியமானது நாலேஜா கம்யூனிகேஷன்? இவர் 22 வருஷம் டேட்டால இருந்திருக்காரு. சீக்வல், கியூப்ஸ், ETL, டேட்டா வேர்ஹவுஸ், ஏ என்ற ஒரு வார்த்தையை கூட கேட்டதே கிடையாது. இப்போ இவர் ஏ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். நான் இவர்கிட்ட கேட்ட கேள்வி ஒண்ணுதான், அந்த 22 வருஷம் வேஸ்டா போயிடுச்சா? அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பாருங்க. ஹலோ தினா சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமா. ஸோ ஒரு குட்டி பாட்காஸ்ட் நம்ம பண்ணலாம்னு நினச்சோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ நம்ம லேர்னர்ஸ்க்கும் உங்களோட பழைய எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே, அது வந்து ரொம்ப ஒரு வேல்யூபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ 22 years இன் ஐடி நினச்சே பார்க்க முடியல. 2 decades, more than 2 decades. ஸோ இந்த ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி குயிக் ஓவர்வியூ கொடுங்க பார்ப்போம். ஓகே. ஸோ ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் வந்து 2004 ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஸோ எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ஜாப் தேடிட்டு இருந்தேன். அப்போ ஜாப் தேடிட்டு இருக்கப்ப கோயம்புத்தூரில் என்னோட கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒரு சின்ன கம்பெனி, டெக்ஸ்டைல் அண்ட் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாஃப்ட்வேர் பண்ணுற ஒரு கம்பெனி. அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராமராக வந்து எனக்கு வந்து ஜாப் கிடச்சிது. ஓகே. ஸோ என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அப்போ வந்து 6,000 சேலரி. ஓகே. அப்போ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா டிசிஎஸ், அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ், அதுக்கப்புறம் வந்து லாஜிக்கா, தென் வந்து யூஎஸில் ஒரு வருஷம் நான் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சிஜிஐ. ஸோ என்னோட கெரியர் 22 years வந்து 2 decade பிரித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃபர்ஸ்ட் டிகேட் வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ஒர்க் பண்ணேன். தென் செகண்ட் டிகேட் வந்து சிஜிஐயில் வந்து நான் வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்னா என்ன? இந்த சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ரோல்னா என்ன? ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங் ஆன ஒரு டேர்ம். சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்னா என்ன? கோட் எழுதுவீங்களா இல்லை மீட்டிங்ஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா? எப்படி இந்த 22 years எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம்? ஸோ சம்டைம்ஸ் வந்து கோட் எழுதுறதும் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறதும் இருக்கும், எல்லாமே கலந்து. ஸோ டே இன் டே அவுட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் வித் த ப்ரீ சேல்ஸ் ஆக்டிவிட்டி. ஸோ அதுதான் வந்து மெயின் பிரெட் அண்ட் பட்டர் ஃபார் த சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அப்படின்லாம். ஸோ மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்க வந்து ப்ரீ சேல்ஸ் ஆக்டிவிட்டியில் தான் வந்து பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ப்ரீ சேல்ஸ் ஆக்டிவிட்டியில் ஸ்டார்ட் பண்ணி ரெக்யர்மெண்ட் கேதரிங்கிலேருந்து ஆரம்பித்து கிளைண்ட்டோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸு, அதுக்கப்புறம் ரெக்யர்மெண்ட்டை கேதர் பண்ணிவிட்டு தென் அந்த ப்ரீ சேல்ஸ் ஆக்டிவிட்டியில் வந்து சொல்யூஷன் கம் அப் வித் தட் ஆர்கிடெக்சர் டயக்ராம், சொல்யூஷன் இந்த மாதிரி வர்றப்ப வந்து என்ன அப்படின்னா வி நீட் டு கம் அப் வித் த ரேஷனல். ஓகே. ஏன்னா ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் இருக்காது, மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த சொல்யூஷன் ஏன் நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிற ரேஷனலோட நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அது ஆர்கிடெக்சர் வாக் த்ரூ, ரிவ்யூ, இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு அதை அப்ரூவல் பண்ண பின்னாடி தென் ப்ரீ சேல்ஸ் ஆக்டிவிட்டி அது என்கேஜ்மெண்ட்டாக மாறின பின்னாடி அதுக்கப்புறம் டீமோட ஹேண்ட் ஓவர், தென் டீமுக்கு சப்போர்ட்டு, அவங்களுடைய எஸ்டிஎல்சி லைஃப் சைக்கிள், அங்கே தான் எஸ்டிஎல்சி லைஃப் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் த டிசைன், சம்டைம்ஸ் we need to prepare the high level design also. So high level design-ம் நம்ம சில சமயம் ப்ரிப்பேர் பண்ண, சில சமயம் லோ லெவல் டிசைன் டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதை வச்சு டீம் வந்து they can start with that development அப்படிங்கிற மாதிரி. தென் டெவலப்மெண்ட்டில் அவங்க எங்கேயாவது ஸ்டக் ஆனாங்க அப்படின்னா தென் நம்ம வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து கொடுக்கணும். ஆமாம். தென் டெஸ்டிங் பார்ட்,
ஓகே, சம்டைம்ஸ் நான் வந்து டெஸ்ட் கேஸ் சினாரியோஸ் இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகே. தென் கோடிங் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கோடிங் வந்து டிசைன் டைம்லேயே வந்து ப்ரோட்டோடைப் இந்த மாதிரி ரெடி பண்றேன். ஈவன் ப்ரீசேல்ஸ் டைம்லேயே வந்து ப்ரோட்டோடைப் இந்த மாதிரி ரெடி பண்றதுக்கு வந்து கோட்ல தான் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ டே டு டே கோடிங் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்காது. பட் வந்து நான் என்னோட ப்ராக்டிஸுக்காக நான் வந்து இது வரைக்கும் வச்சுக்கிட்டது வந்து அட்லீஸ்ட் வீக்லி 3 to 4 days வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துட்டு கோடிங் பண்றேன். எல்லாத்தையும் மறந்துடும். அதுதான் வந்து உண்மை. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெப்ளாய்மெண்ட். ஸோ டெப்ளாய்மெண்ட்டும் அனதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அது. அதுக்கப்புறம் தென் சப்போர்ட். ஓகே, ஸோ சர்வீஸ் மேஜரா நான் இந்த 22 years எல்லாமே சர்வீஸ் ஓரியன்டட் கம்பெனிஸ்ல வந்து ஏர்லியரா ப்ராடக்ட் கம்பெனில தான் ஸ்டார்ட் பண்ணேன். தென் சர்வீஸ் ஓரியன்டட் கம்பெனிஸ் எல்லாமே மேஜரா ஒர்க் பண்ணதுனால சப்போர்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸும் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்து சர்வீஸ் ஆர்கிடெக்டாகவும் நம்ம வந்து ப்ளே பண்ணோம். ஓகே, ஸோ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ங்கிறது இட் கவர்ஸ் எவ்ரிதிங். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓவரால் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்னா ஃபர்ஸ்ட் பிரெட் அண்ட் பெட்டர் ஆஃப் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இஸ் ப்ரீசேல்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹை லெவல் டிசைன், லோ லெவல் டிசைன் டாக்குமெண்ட்ஸை நீங்க ரெடி பண்ணணும். ஓவர் வியூ ஆஃப் தி டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் டெஸ்டிங்கும் பண்ணணும், அப்சர்வபிலிட்டி, ஹோல் ஆல் இன் ஆல் அடங்கினதுதான் வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். until it goes to that production தாண்டியும் வந்து நம்ம வந்து சப்போர்ட் சொன்னீங்க. சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ரோல் வந்து ப்ரீசேல்ஸோட முடியாம கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் ஓவர் வியூ பண்றது தான் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டர்பிரைஸ் லெவல்ல வந்து கொஞ்சம் ரோல் வந்து வேற விதமா பிளே பண்ற மாதிரி இருக்கும். சின்ன ப்ராஜெக்ட், மீடியம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வேற விதமா. ஆமா, என்டர்பிரைஸ் லெவல்ல வந்து நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் கீழே வந்து மல்டிபிள் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், தே டேக் கேர் ஆஃப் ஒன் ஏரியா. இப்ப அப்ளிகேஷனுக்கு மட்டும் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், டேட்டா மட்டும் ஒரு ஏரியா, இப்ப டேட்டா அண்ட் ஏஐ மட்டும் ஒரு ஏரியா, அந்த மாதிரி. பட் சின்ன மீடியம் கம்பெனி அப்படின்னு போறப்ப வந்து ஒரே ஆளே எல்லா ரோலும் பிளே பண்ற மாதிரி, காசுக்கேத்த தோசைன்ற மாதிரி, எவ்வளவு பைசா கொடுக்குறோம் அதுக்கேற்ற மாதிரி டீம் சைஸ் பெருக போகுது. ஓகே, ஸோ இதை தவிர அதர் ஆக்டிவிட்டின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்ல இன்வால்வ் ஆகுறது. ரெக்ரூட்மெண்ட், ஆமா. ஸோ அது வந்து தென் டீமை மென்டார் பண்றது, ட்ரைனிங்கு. ஓகே, ஸோ நியூ டெக்னாலஜி, நியூ இது எது வந்தாலும் வந்து டீமை மென்டார் பண்றது. ஸோ இந்த மாதிரி அடிஷனல் ரோல்ஸ். ஆமா. தென் இன்னோவேஷன் ஏதாச்சும், ஸோ இன்னோவேஷன் கவுன்சில்ஸ் வந்து இருக்கும், அதுக்கு வந்து நம்ம இன்னோவேஷன் ஏதாச்சும் வந்து சஜஸ்ட் பண்றது. ஸோ இன்னோவேஷன் கவுன்சிலில் நான் இருந்திருக்கேன். அப்போ ஐடியாஸ் வரும்போது எவால்வேட் பண்றது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்து போகும். அது வந்து இட்ஸ் ஆர்கனைசேஷன் லெவல் ஆக்டிவிட்டி அதெல்லாம். இப்போ 12 years, 22 yearsல 50% ஆஃப் யுவர் கரியர் சிஜியில் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அது வந்து மோர் தென் அண்ட் ஃபேமிலி, ஒரு பாண்ட் மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். கரெக்ட். ஸோ நீங்கள் வேலையை விடணும்னு நினைக்கும் போது என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நினச்சிங்க இது போதும், இட்ஸ் பின் அன் லாங் டைம், இல்லை நம்ம ஏதாவது இந்த ஏஐக்காக நம்ம மூவ் பண்ணணும், இல்லை என்ன உங்களுக்கு தாட் வந்துச்சு? ஓகே, ஸோ நான் விடணும்னு நினைச்சது ஃபர்ஸ்ட் வந்து டெக்னாலஜிக்காக இல்லை. ஏன்னா ஏஐ அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சிஜியில் இருக்கும்போதே. பிகாஸ் நான் ஏஐக்குள்ள வந்தது அப்படிங்கிறது 2018 எம்எல்ல இருக்கும்போதே வந்தேன், சென்னைக்கு முன்னாடி. ஓகே, அங்கே நானும் என்னோட ஃப்ரெண்டு, சிஜி லெவலில் பார்க்குற ஃப்ரெண்டு, அவரும் சேர்ந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சும்மா ஒரு பைத்தான் ஆர்லாம் அப்போ வந்த காலகட்டங்கள், ஒன்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும்தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னா டேட்டா மைனிங். ஆமா, கேள்விப்பட்டீங்க. ஸோ அதுதான் இப்போ ஏஐயா ஒரு மாதிரி நிற்குது. ஓகே, ஸோ அந்த டேட்டா மைனிங் காலத்துல இருந்து வந்து இப்போ சூப்பர்வைஸ்டு அன்சூப்பர்வைஸ்டில் நீங்கள் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் 2 பேர் மட்டும் படித்தோம். பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கல. அந்த டைம்ல ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வந்து கிடைக்கல. பட் வந்து ஓனா நாங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாங்கள் வந்து படித்தோம். ஓகே, ஸோ தெர் இஸ் சம்திங் ஃபார் திஸ் ஒன், இந்த டெக்னாலஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே அப்படின்னு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல படிச்சுட்டே இருந்தோம். அப்போ ஜென்ஐ வந்துச்சு. ஸோ அரௌண்ட் 2021-22 இந்த ChatGPT தான் ஜென்ஐ ஒரு. ஆமா, ஜென்ஐ. ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன இது கம்பெனிலே ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சது. ஸோ அப்போ எவால்வ் ஆகி அதுக்கப்புறம் ஓவர் த பீரியட் இந்த 4-5 வருஷமா வந்து ஜென்ஐ ஃபுல்லா வந்து இருக்காது. ஸோ டெக்னாலஜி ஏஐ அப்படிங்கிறது வந்து கிடையாது. அங்கேயே வந்து எனக்கு சான்ஸ் இருந்தது. தென் ப்ராஜெக்ட் சேலஞ்சஸ் எனக்கு மெயினாக வந்து இந்த ஐடியில், இப்போ நீங்கள் கேட்டீங்க 22 years ஐடியில் அப்படிங்கிறது வந்து
மெயினாக நான் இருக்க காரணம் என்ன அப்படின்னா த சேலஞ்சஸ். ஓகே, அதுதான் என்ன டிரைவ் பண்ணிட்டு இருக்கு ஒரு மோட்டிவேஷனா. இந்த 22 இயர்ஸ்ல நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட மோர் தென் 25 ப்ராஜெக்ட்ஸ், 30 ப்ராஜெக்ட்ஸ். இதுல சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து 2 to 3 இயர்ஸ் எல்லாம் வந்து போயிருக்கு. ஓகே, என்டர்பிரைஸ் லெவல் ப்ராஜெக்ட்ஸ். ஒன் ஆஃப் த மேஜர் ஆயில் அண்ட் கேஸ் கிளைண்ட்டுக்கு நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அரௌண்ட் 32 கண்ட்ரிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்படி பார்க்க போனால் நிறைய அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணது. ஸோ சேலஞ்சஸும் இருந்தது, அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் எனக்கு நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் இருந்தது, டெக்னாலஜிலேயும் ஒர்க் பண்ண சான்ஸ் இருந்தது, எல்லாமே இருந்தது. தென் இது எல்லாம் தாண்டி ஓகே 12 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ஃபேமிலி. இது ஒரு வகையா நான் பார்த்தேன் அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நான் போன மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா டொமைன் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஒரே டொமைன் தான் இந்த 12 இயர்ஸ்ல. பட் ப்ரீசேல்ஸ் ஆக்டிவிட்டி, தோ ஐ இன்வால்வ் இன் த ப்ரீசேல்ஸ் ஆக்டிவிட்டி, மேஜரா எனக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த ஒரு டொமைன்ல. ஸோ அப்போ பார்க்க போறப்போ ஓகே, நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம், மெயினாக டேட்டா அண்ட் ஏஐக்குள்ள இருக்கிற மாதிரி, அது மட்டும் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் கம்பெனிஸ் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் நான் வந்து, ஆனால் அது வந்து ரொம்ப ஈஸியான டெசிஷன் கிடையாது. ஏன்னா ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபேமிலி தான் கிட்டத்தட்ட அங்கே. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பழகி இதெல்லாம் விட்டுட்டு வரணும். இனியும் 12 இயர்ஸ் கழிச்சு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல கிட்டத்தட்ட இந்த 12 இயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 500-600 இன்டர்வியூ நான் எடுத்திருப்பேன். அப்ப நான் அஸ் அ இன்டர்வியூ பேனல்ல போய் உட்காரும் போது ரொம்பவே வந்து இதா இருந்துச்சு. இதெல்லாம் திங்க் பண்ணும் போதே இதை டெசிஷன் எடுக்கவே 1 month இருக்கேன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வர்றப்ப ஓகே பிரேக் பண்ணி பார்ப்போம், ஒரு இதை பிரேக் பண்ணாதான் எதுவும் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியா தான். ஏன்னா நெக்ஸ்ட் கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் அப்படின்னு பார்க்க போறப்போ வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும், ஏஐ தான் வந்து ரூல் பண்ண போகுது அப்படிங்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ வந்து ஐடி இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ், அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கேன். ஐடியில் லாங் டேர்ம் இருக்கணும்னா இட்ஸ் நாட் அபவுட் ஸ்ட்ரெஸ், இட்ஸ் அபவுட் சேலஞ்சஸ். நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ யூ வாண்ட் டு பிரேக் தி கம்ஃபர்ட் ஜோன். ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியில் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் பில்ட் ஆயிடும், அதை பிரேக் பண்ணி வெளியே வந்தால் இன்னும் புது சேலஞ்சஸ் கிடைக்கும். சரி, ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் அது. இதே வந்து 2004 இப்போ அதனால நீங்கள் பார்க்கணும்னா என்ன நீங்கள் கேட்பீங்க, 2004 கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, உங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கின சேலரி எவ்வளோ? ஓகே, ஸோ அதான் 2004 நான் வாங்கின சேலரி ஜாயின் பண்ணது வந்து 6,000 நான் ஜாயின் பண்ணேன். ஸோ பிஎஃப் எல்லாமே சேர்த்து 6,000 rupees தான் அப்போ வந்து. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட படித்தவங்க எல்லாமே சில பேர் வந்து மல்டிநேஷனல் கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகிட்டாங்க. ஓகே, சில பேர் வந்து சின்ன கம்பெனி, சில பேர் வந்து பிஸ்னஸ் பார்க்க போயிட்டாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகித்தான் வந்து வேலை தேடி அதுக்கப்புறம் தான் வந்து வேலை கிடைச்சது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 1.5 years. அப்போ வந்து இந்த ஏஐ பபிள், சாரி .NET பபிள் 2001 அந்த பீரியட்ல எல்லாமே. ஸோ அதனால வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி வந்து கிடைச்சது, அந்த கம்பெனியில் கிடைச்சது. ஸோ இப்போ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் ஒரு விஷயம். ஸோ லேர்னிங்கிறது கண்டினியூஸ் ப்ராசஸ். ஓகே, அந்த லேர்னிங்கை வச்சு ஓகே நம்ம ஃபர்தரா எப்படி நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த இதுதான் வந்து இது வரைக்கும் வந்து நான் கத்துக்கிட்டது. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா. ஏன் அப்படின்னா நான் வந்து ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா தமிழ் மீடியம். ஆமா, ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள். ஆமா, இனிஷியல் பீரியட். அதுக்கப்புறம் ஸோ எது நமக்கு இதா இருக்கோ செட் ஆகும், ஆமா அந்த இது ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இது பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி பல கம்பெனில ஒர்க் பண்ணேன். ஈவன் நான் ஹேண்டில் பண்ணது எல்லாமே அக்ராஸ் த குளோப், எல்லா கிளைண்ட்டு கூடயும். ஓகே, கிளைண்ட் இன்ட்ராக்ஷன், ஈவன் யூரோப்பியன் கிளைண்ட்டு, யூஎஸ் கிளைண்ட்டு, ஏசியன் கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணி. ஸோ அதை அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு, ஓகே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து இருந்தது, பட் அது கூட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் வளர்த்துக்கிட்டு ஓகே எது லேக்காக இருக்கோ அதை டெவலப் பண்ணிக்கிட்டு
முன்னேறி உள்ள போகணும். ஆமா, ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்பர் 1 நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் வந்து கம்யூனிகேஷனை ஸ்ட்ராங் பண்ணலாம். கம்யூனிகேஷன் இஸ் நான் நெகோஷியபிள் ஸ்கில். அதான் உங்க இதுல இருந்து சொல்றேன். டெக்னிக்கலா கத்துக்கலாம், கம்யூனிகேஷன் கத்துக்க முடியும். ஸோ கம்யூனிகேஷன் வரப்போ ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து கம்யூனிகேஷன்னா நல்லா ஃப்ளூயண்டா பேசுறது, ஆக்சென்டா பேசுறது அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, இது வந்து தட்ஸ் நாட் த கேஸ். என்ன அப்படின்னா, நம்ம சொல்றத கிளீனா ஆப்போசிட்ல இருக்க புரியணும். அதுதான் என்ன திங்க் பண்றனோ அது எண்ட் யூசருக்கு புரியணும். இப்ப நான் ஒரு சொல்யூஷன் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, அதனோட ரேஷனல் என்ன அப்படிங்கறத கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ கம்யூனிகேஷன் இங்க நான் சொல்ல வர்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நெகோசியேஷன். ஓகே, இங்கிலீஷ சொல்ல வரல, தமிழ் பேசினாலுமே தமிழ் புரியும்படி பேசணும். எனக்கு என்ன தோணுதோ அது எதிரில் உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு புரியணும், அவங்க கன்வின்ஸ் ஆகணும். அவ்வளவுதான், ரெண்டே விஷயம். ஒண்ணு புரியறது, ஒண்ணு ரெண்டாவது கன்வின்ஸ் ஆகணும். ஓகே, அதுதான் வந்து என்னோட கம்யூனிகேஷன். ஃபேண்டாஸ்டிக். ஸோ ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு புரியணும், அதுக்கடுத்து நீங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்களோ அது முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும், நெகோஷியேட் பண்ண தெரியும். ஓகே, ஃபேண்டாஸ்டிக் சார். இப்போ 20 years எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பழசுல வந்து கியூப்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, அப்புறம் வந்து SSIS, அப்புறம் SQL சர்வர், இதுலலாம் நிறைய ஸ்கில் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இப்போ அந்த ஸ்கில் எல்லாமே வேஸ்டா இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம்? நான் இந்த கொஸ்டின் என்ன நிறைய கேட்குறாங்க, வந்து எல்லாமே இதெல்லாமே வேஸ்டா போயிடுச்சா, இல்லை ஏஐ கற்றுக்கிட்டா போதுமா? இந்த கொஸ்டின் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, ஸோ ரொம்ப அருமையான கொஸ்டின். ஏன் அப்படின்னா வைப் கோடிங்ல இருக்கோம் நம்ம எல்லாமே. ஸோ நான் இனிமே SQL சர்வரில் படிச்சு T-SQL படிச்சு என்ன பண்றது, இல்லை நான் வந்து ஒரு ஈவன் பைத்தான் படிச்சு என்ன பண்றது, ஓகே பைத்தான் கோடிங் படிச்சு என்ன பண்றது, இல்லை ஊப்ஸ் கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்றது. ஓகே, ஏன்னா எல்லாமே வந்து ப்ராம்ப்ட்ல முடிஞ்சிருது. ஓகே, ஸோ எல்லாமே வந்து நமக்கு எல்லாமே ரைட் பண்ணி கொடுத்துருது. ஸோ என்னைக்குமே என்னைய பொறுத்தளவு வந்து ஃபவுண்டேஷன் இம்பார்ட்டன்ட். இந்த 20 years ஜேர்னில வந்து நிறைய பேர் இப்போ வந்து என் கூட ஒர்க் பண்ணவங்களே நிறைய பேர் வந்து நான் வந்து பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு சீரியஸான விஷயம். அதாவது கான்செப்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம ஃபண்டமெண்டலாக வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஒரு டெக்னாலஜி வந்தாலும் நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய டேக். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் SQL சர்வர்னு இல்லை, நான் என்னோட கெரியர் ஆரம்பிச்சது ஃபாக்ஸ் ப்ரோ காலத்தில். நிறைய பேருக்கு அது தெரியுமான்னு தெரியல. ஓகே, ஸோ ஃபாக்ஸ் ப்ரோட அடுத்த வருஷம் தான் SQL சர்வர், சைபேஸ் SQL சர்வர் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா ஏரியாவில் ஆரக்கிள் இந்த மாதிரி டேட்டா ஏரியாவில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கோடிங் ஆஸ்பெக்ட்ல .NET, அதுக்கப்புறம் வந்து பைத்தான் இந்த மாதிரி. ஸோ அப்ளிகேஷன் சைடுன்னு சொல்லலாம், பைத்தான், .NET இதெல்லாம். ஸோ இப்போ மெயின் என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டலாக நம்ம வந்து அந்த கான்செப்ட்ஸில் வந்து நல்லா தெரிஞ்சாதான். ஓகே, நல்லா தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இனி என்ன டெக்னாலஜி வந்தாலும், ஈவன் இன் ஃபியூச்சரில் வந்து இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ எனக்கு வந்து நான் ரிலேட் பண்ணி ஏஐ படிக்கிறப்ப வந்து நான் ஓல்டுல இருந்து நீங்க எடுத்து படிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த டேட்டா மாடலிங், செமண்டிக் லேயர், இதெல்லாம் தான் வந்து எனக்கு ஈக்குவல் பண்ணி ரிலேட் பண்ணி படிக்க முடியும் ஏஐ வர. ஸோ ஏஐ வந்து என்டையர்லி நியூ கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓகே, இது எல்லாமே இதுல இருந்து எவால்வ் ஆனாதான். ஓகே, ஸோ இப்பயும் ஏஐக்கு முக்கியமானது வந்து டேட்டா. ஸோ டேட்டாவை நம்ம வந்து உங்களுக்கே தெரியும், கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட், அவ்வளோதான், அப்படிதான் ஈஸியாக சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து டேட்டாவை வந்து கரெக்டாக நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ப்ராசஸ் பண்ணல, ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா நமக்கு எண்ட் ரிசல்ட் வந்து கிடையாது. ஓகே, ஸோ அதனால டேட்டா சைடும் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். டேட்டா சைடு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வந்து மாடலிங்கு இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, டேட்டா மாடலிங் இது எல்லாமே. தென் கோடிங்கும் வந்து அவசியம். ஸோ இதுதான் வந்து நான் நினைக்கிறேன். இந்த வைப் கோடிங்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் அன் ஹெல்ப் மாதிரி, அதாவது கூகுள்ல நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருந்த கோட் மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் அன் ஹெல்ப்பா பார்க்கலாம். ஃபவுண்டேஷன்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்றீங்க. ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் மாதிரி கூகுள்ல வந்து ஹெல்ப் பண்ண. இப்போ கூகுள் காலத்துக்கு முன்னாடி இருந்து வந்த
நான் கோடிங் பண்ணிட்டு இருந்தேன். கூகுள் வந்தப்ப என்ன எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஓகே கோடிங்கே முடிஞ்சு போயிடும். போச்சு. கரெக்ட். ஏன்னா அதுக்கப்புறம் கூகுள், பட் கூகுள் வந்து இட் என்ஹான்ஸ் த லைஃப் ஆஃப் த கரெக்ட். கோடர்ஸ். ஓகே, அதே மாதிரி தான் ஏஐயும் வந்து என்னை பொறுத்தளவு வந்து என்ஹான்ஸ்மெண்ட் தான் ஒழிய இதுவே வந்து ஆல்டர்னேட் டூலா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து டெஃபினெட்லி தட் வில் டெமாலிஷ் யுவர் கரியர். ஆமா, காக்னிட்டிவ் திங்கிங். ஓகே, ஸோ அதுதான் வந்து நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னா அதை பண்ண விடாம என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காகத்தான் நம்ம வந்து யூஸ். கரெக்ட். சூப்பரான பாயிண்ட். என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் எதாவது இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஜூனியர் வராங்க, ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எது சொன்னாலும் என்னால் பண்ண முடியும்ன்றாங்க. எது சொன்னாலும் பண்ண முடியும்ன்றாங்க. அதடா நான் கான்ஃபிடென்ட்டா எடுத்துக்கிறதா, அவ எது இருந்தாலும் நம்ம கேட்கறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இதுல போட்டுறான், VS Code Copilot போட்டுறான். அது என்ன போடுதோ எல்லாத்துக்கும் எஸ் கொடுத்து ஒரு கோட் ரெடி ஆயிடுது. சார் இது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிக் டிக்கெட்ஸ், ஸ்டோரி டிக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுறோம். நீங்க காக்னிட்டிவ் திங்கிங்கும் லூஸ் ஆயிடுன்றீங்க. இதனால வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் இருக்குது. சீனியர்ஸ்க்கும் ஒரு ஜூனியர்ஸ் வந்து நம்மளோட பெட்டரா பண்றாங்களே, இல்ல வந்து இவங்க ராங் டைரக்ஷன்ல போறாங்களா, இதை வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க ஜூனியர்ஸ்? ஓகே, சரி, ஜூனியர்ஸ் வந்து நிறைய நல்லா பண்றாங்க. நல்லா இப்ப வர்ற பசங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. என்ன தேவை, என்ன வேணும் அப்படிங்கறதுல கிளியரா இருந்தாங்க. ஸோ இது நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு வந்து 20 years பேக்ல என்னை கேட்டிருந்தீங்கன்னா எனக்கே அந்த இது இல்லை, எனக்கு என்ன தேவை, ஸோ அப்போதைக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும். பட் இப்போ அப்படி இல்லை, கிளியரா இருக்காங்க. எந்த இதுக்குள்ள போகணும், நான் என்ன டேட்டா இன்ஜினியர் ஆகணுமா இல்ல டெஸ்டர் ஆகணுமா அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரோல் கரியர்ல வந்து கரியர் ஆஸ்பெக்ட்ல கிளீனா வந்து இருக்காங்க. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இருக்கிறது, பட் சடனா ஓவர் நைட்ல எல்லாமே மாறாது. ஓகே, ஸோ அந்த ஸ்லோ அதுக்குண்டான ஃபவுண்டேஷன் நல்லா பண்ணிட்டு கான்செப்ட்ஸ் நல்லா பில்ட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து உள்ள போகணும். ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதான், இப்போ நான் 2 days பேக் வந்து நான் கோடிங் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலா வந்து த்ரூ LLM. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 lines கோடிங். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அது நான் ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி ரெடி பண்ணணும், அடிச்சு கொடுத்துருச்சு அது பாட்டுக்கு. பட் அந்த கோடிங்கை நான் வேலிடேட் பண்ணிக்கிட்டே வந்தப்ப பாத்தீங்கன்னா 4 இடத்துல அது வந்து ஹார்ட் கோட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப திருப்பியும் நான் ப்ராம்ப்டை டிக் பண்ணிட்டு திருப்பி நான் கொடுத்தா எனக்கு டைனமிக்கா வேணும் அப்படின்னு சொல்லவும் அது திரும்ப வந்து டைனமிக்கா. ஸோ இங்க ஏஐ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது ஓகே, பட் யூ ஷுட் ஹெல்ப் ஏஐ. ஓகே, ஸோ நீங்க திருப்பியும் ஏஐக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு திரும்பியும் அதை வந்து ரிவ்யூ பண்ற பொசிஷன் நீங்க இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு மெயினா வேணும். அதுக்கு வந்து நமக்கு அந்த கான்செப்ட் வேணும். அது எழுதின கோட் எல்லாமே பைத்தான்ல தான் வந்து எழுந்துச்சு. இப்போ எனக்கு பைத்தான் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா என்னால திருப்பியும் வந்து அதை கண்டுபிடிக்க இல்லையான்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாம ஏன் இந்த லாஜிக்கு கொண்டு வந்துச்சு ஓகே அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அஸ் அ ரிவ்யூவரா நான் வந்து என்ன அப்படின்னா அஸ் அ கிரிட்டிக்கா வந்து நான் திரும்ப வந்து சொல்லணும். ஓகே, ரிவ்யூ பண்ற பொசிஷன்ல வந்து இருக்கணும். ஓகே, ஏஐ இஸ் அன் ஹெல்ப்பர். அதுக்கும் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாதான் ப்ராப்பரா கோட் பண்ணும். அதுக்கு இப்போ கைட் பண்ணணும், கரெக்டா இருக்குதா இல்லையான்ட்டு. கண்டிப்பா இந்த ரிவ்யூ ஸ்டேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றீங்க. நிறைய இடத்துல ஹார்ட் கோட் பண்ணிருக்குது, அதெல்லாம் வந்து டைனமிக்கா மாத்து. வந்து ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஏஐக்கு ஹெல்ப் பண்ணாதான் அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆமா, ஸோ இட்ஸ் ஹெல்பிங் ஈச் அதர். ஆமா, இது வந்து ஃபுல் ரிலையபிள் இல்லாம நம்ம ஒரு கோஆபரேட்டிவ் கோவர்க்கரா எக்ஸாக்ட்லி நம்ம வருதா பெட்டரா இருக்கும். ஸோ இங்க வந்து நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா பியர் ரிவ்யூ அது வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். ஸோ வந்து ஏஐ நமக்கு கோடிங் பண்ணுது, நம்ம பியர் ரிவ்யூ பண்ணணும். பியர் ரிவ்யூ பண்ணோம்னா எனக்கு அது தெரியணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தெரியும். கரெக்ட். இப்போ ஹானஸ்டா சொல்லுங்க, இந்த கியூப்ஸ், SQL சர்வர், அதே மாதிரி இன்னும் நிறைய உங்க பழைய ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஏஐக்கு தேவையா? ஸோ நிறைய பழைய டூல்ஸ், பழைய டெக்னாலஜி. ஸோ என்னை பொறுத்தளவு எதுவும் லெகசி அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான். இந்த லெகசி ஆகல. ஓகே, ஸ்டில் வந்து அதுல இருந்து அதனுடைய எவல்யூஷன் தான் இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லுவேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன் அப்படின்னா இப்ப கியூப்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டா அந்த காலகட்டத்துல வந்து டேட்டாவை அவ்வளோ வேஸ்ட் டேட்டாவை ஓகே அவ்வளோ சூப்பர்பா வந்து ஹேண்டில் பண்றதுக்கு கியூப் வந்து ஓகே. ஸோ மல்டி டைமென்ஷனல் மாடலிங் வந்து பண்ணுவோம் நாங்க. ஸோ அந்த மல்டி டைமென்ஷனல் மாடலிங் அப்படிங்கிறது இப்ப தேவையா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து
ப்ரொப்ரைட்டரி டேட்டா ஃபார்மேட்டா வந்து இருந்தது, டேட்டா பேஸ் லெவல் எல்லாமே. இப்போ வந்து அதுக்கப்புறம் பிக் டேட்டா வந்ததுக்கு அப்புறம் ஃபைல் பேஸ்டு கான்செப்ட்ஸ் வந்துருச்சு, சிஸ்டமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லேக் ஹவுஸ், லேக் வியூ, லேக் பேஸ் இது எல்லாமே வந்து எவால்வ் ஆகி வந்திருக்கு. ஸோ பட் இன்டர்னலா நீங்க கான்செப்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டேட்டாவோ ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்றோம், அதை ரெட்ரீவ் பண்றோம். த வே வி ரெட்ரீவ் த எப்படி நம்ம ரெட்ரீவ் பண்றோம் அப்படிங்கிற விஷயம் வந்து மாறி இருக்கு. ஓகே, அவ்வளவுதானே ஒழிய வந்து மற்றபடி இன்னும் நம்ம பண்ற அந்த கொரி இது எல்லாமே வந்து ஸ்டில் அதேதான் ஸ்டில் இட்ஸ் அப்ளிகபிள். ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த டேட்டா மாடலிங் நிறைய பண்ணிருக்கீங்க, இந்த கியூப்ஸ்ல நிறைய டேட்டா மாடல். ஸோ நம்மளோட ஃபவுண்டேஷனல் திங்கிங் அங்கே கியூப்ஸ் வச்சு டேட்டா மாடலிங் பண்ணீங்க. இன்னைக்கு ரேக்கு சங்கிங் ஸ்ட்ராட்டஜி, ரிட்ரீவல் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றீங்க. ஸோ ஆக மொத்தத்தில் அங்க இருந்த டேட்டா மாடல் நம்மளோட கோர் திங்கிங் அதே மாதிரி தான் இருக்கு. மேபி ஸ்கோப் ஆஃப் ஒர்க் சேஞ்ச் இருக்கே தவிர டேட்டா மாடலிங்ல பண்ண அதே தாட் ப்ராசஸ் தான் இன்னைக்கு ரிட்ரீவல். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓகே, ஸோ கரெக்டான ஒரு வேர்ட் சொன்னீங்க, தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் அதை பண்றதுக்கு என்ன தாட் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணணும், சேம் அதே தாட் ப்ராசஸ் தான் இங்கே வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது நீங்க சொன்ன மாதிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கியூபை நான் பில்ட் பண்றதுக்கு டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தென் அதுக்கே வந்து கிளீன்சிங்கு எல்லாமே வந்து அந்த காலகட்டத்திலையும் வந்து பண்ணோம். இப்பயும் ரேகுக்கு வந்து ஸ்டில் இது வந்து அப்ளிகபிள். ஓகே, ஸோ நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து சங்கிங் எம்படிங் பண்ணாலும் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுடைய ஹெச்ஆர் சாட்பாட் மாதிரி ரேக் பேஸ்டு சாட்பாட் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. அதுல வந்து ஹெச்ஆர் பாலிசிஸ் எவ்ரி இயர் அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ என்னோட ரேக்ல வந்து நான் கிட்டத்தட்ட மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருக்கிற டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுக்குறேன். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, சிம்பிளா வந்து இருக்கிற ஓல்டு வெர்ஷன்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இங்க கிளீனிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ கிளீனிங்கிறது எப்பயும் நடந்துகிட்டு தான் வந்து இருக்கணும். ஸோ கிளீனிங் அண்ட் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், ஓகே, இடிஏ இது எல்லாமே வந்து ஸ்டில் ராக் வேர்ல்ட்லயும் வந்து அப்ளிகபிள், ஏஐ வேர்ல்ட்லயும் வந்து அப்ளிகபிள். ஸோ டேட்டா மாடலிங் டூல் மாதிரி இருக்க தவிர அந்த கான்செப்ட் வந்து அது அப்படியே தான் இருக்கு. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். சரி, ஓகே. இப்போ வந்து நீங்க எப்படி இவ்வளோ அப்டேட்டடா ஒரு 20 இயர்ஸ், ஒரு 13-14 இயர்ஸ்க்கு அப்புறமா எனக்கு வந்து என்னடா டெய்லியும் படிக்கணுமா அப்படின்ற ஒரு, இப்போ இந்த ஜூனியர்ஸ்லாம் வந்து ஒரு புது ஃப்ரேம் ஒர்க் வந்துருச்சாலே ஐயோ அகெயின் ஷுட் ஹேவ் டு லேர்ன் நியூ ஃப்ரேம் ஒர்க்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி மாறணும்னு ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னீங்க. இப்பயும் எப்படி அப்டேட்டடா இருக்கிறீங்க? என்ன, வாட் இஸ் மோட்டிவேட்டிங் யூ? ஓகே, ஸோ இது நீங்க மட்டும் கேட்கல, என் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பட் எனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஏதாவது படிச்சுட்டு வீட்லயே வந்து நிறைய சொல்லுவாங்க, பசங்க படிக்க வந்துட்டாங்க, இன்னும் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஏதாவது வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நியூவா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒரு கியூரியாசிட்டி. ஸோ அந்த இதுதான் வந்து மெயினா வந்து நம்மள டிரைவ் பண்ணும், நியூவா லேர்ன் பண்ணுறது. லேர்ன் பண்றது மட்டும் இல்ல, லேர்ன் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுறாம அதை அடாப்ட் பண்றதுக்கு, ஓகே, ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் பண்றதுக்கு, ஏதாச்சும் வந்து நம்மளே எடுத்து சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா நம்மளே எடுத்து ஏதாச்சும் ப்ராஜெக்ட் மாதிரி இது மாதிரி பண்றது. இல்லை அப்படின்னா அது எங்க கிடைக்குதோ அங்க தேடி போய் அதை பண்றது. ஓகே, ஸோ நிறைய வாலண்டியரா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது என்னோட ப்ராஜெக்ட் இல்லாம மற்ற இதுல ஹெல்ப் வரும்போது, ஓகே இது எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு வர்றப்ப, ஸோ ஓகே இது நமக்கு நல்ல சான்ஸ் இந்த ஏரியால நம்ம ஒர்க் பண்றதுக்கு. அந்த ஏரியா சுத்தமா ஈவன் ஜாவா இதெல்லாம் வந்து நான் பிகினிங்ல இருந்து வரல, நான் .NET பர்சன் ஆக்சுவலா. பட் ஜாவால வந்தப்ப ஓகே இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பண்றப்ப அப்ப ஜாவா பத்தி கத்துக்கிட்டு, ஓகே அப்படித்தான் வந்து என்னோட இது வந்து நைஸ் நைஸ் நைஸ். ஸோ யூ ஆர் ஃப்ரெண்ட்லி பர்சன், அதனால தான் நீங்க வந்து நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்றாங்க. அது ஒரு ரீசன் வச்சு நிறைய கத்துக்கிட்டேன். நைஸ், தட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் திங். இன்னொன்று சொன்னீங்க, வீட்டில் வந்து இன்னமும் குழந்தையெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க, இன்னும் உட்காந்து எப்படி வந்து இந்த ஃபேமிலி டைம், ஆஃபீஸ் டைம், இந்த லேர்னிங்கு, இது எல்லாம் எப்படி மர்ஜ் பண்றீங்க? இது வந்து எனக்கும் இந்த ஒரு கொஸ்டின் இருக்குது, இதே வந்து நிறைய பேருக்கும் இந்த கொஸ்டின் இருக்கு. இப்படி இந்த வந்து ஹவு டு யூ ஃபைண்ட் டைம் அப்படின்றது வந்து எப்படி நம்ம சீக்கிரமா எழுந்திருச்சு பண்ணுவீங்களா, இல்ல வந்து லேட் நைட் பண்றீங்களா? ஹவு டு யூ மேனேஜ் யுவர் ஹெல்த், யுவர் ஃபேமிலி, எவ்ரிதிங்? ஓகே, டு பி ஆனஸ்ட் அதை மேனேஜ் பண்றது இது வரைக்கும் எனக்கு தெரியல. யாருக்குமே தெரியல. ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்றாங்க. நானும் நிறைய யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் வந்து பார்த்தேன். பட் எதையுமே நான் வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். பாதி ஒர்க் அவுட் ஆகுது, பாதி ஒர்க் அவுட் ஆகல. உண்மை சொல்லணும்னா அதான் உண்மை.
பட் ஒரே ஒரு விஷயம், ஏதாச்சும் சர்டிபிகேஷன் நான் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா ஒரு விஷயம் நான் பண்றேன் இது வரைக்கும். என்ன அப்படின்னா, மார்னிங் 5 o'clock எந்திரிச்சிடறேன். எந்திரிச்சிட்டு கண்டினியூஸா ஒரு 20 days 30 days ஓகே அந்த எஃபர்ட் ஒரு 1 hour ஃபோக்கஸ் ஸ்டடி அந்த 5 to 6 பண்ணிட்டு அந்த சர்டிபிகேஷன் முடிக்கிற வரைக்கும் ஓகே அது இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் போயிருதுன்னு வைங்க, உண்மை அதுதான். ஓகே ஏன்னா ஓகே முடிச்சாச்சு இல்லடா இனி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது மட்டும் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படின்னு தெரியல, அது ஒருவேளை ஒரு ரீசனா புஷ்ஷா என்ன தெரியல. பட் அதை எனக்கு கன்சிஸ்டண்டா நீங்க பண்றீங்களா, பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் நான் அது வந்து ஃபெயிலியர் தான். ஏதோ ஒரு தாட், ஏதோ ஒரு புஷ் இருக்கிறதுனால சில சமயம் வந்து கம்பெனில பண்ண சொல்லுவாங்க, சில சமயம் நம்ம ஓன் இது ஓகே. நான் இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு டெக்னாலஜி பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா என்னோட இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சர்டிபிகேஷன் அந்த டெக்னாலஜி பத்தி பண்ணணும். ஓகே ஏன்னா நீங்க சர்டிபிகேஷன் பண்றப்பதான் அதுல இருக்கிற இன் அண்ட் அவுட் எல்லாமே தெரியும், ப்ராக்டிக்கலும் ரெண்டுமே. ஓகே நீங்க சொல்ற மாதிரி அந்த தியரிட்டிக்கல் படிச்சுட்டு ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் பண்ணி பாக்குறப்ப வந்து நல்லா வந்து ஃபெமிலியரைஸ். ஓகே ஸோ வந்து அந்த ஒரு ஃபோக்கஸ்டான தாட் வந்து உங்களுக்கு புஷ் பண்ணியிருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த சர்டிஃபிகேஷன்ன்றது வந்து இட்ஸ் ரியலி ரியலி கிரேட் சார். ஒரு 5 o'clock எழுந்திரிச்சு படிக்கணுன்றதெல்லாம் வந்து நான் 10th 12th படிச்சதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் அது இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணி முடிச்சோடனே அதே மாதிரி தான், எப்படி நம்ம 12th முடிச்சோடனே முடியும் போட்டுருவோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், பேக் டு நார்மல் லைஃப். ஒரு 7 குழந்தைகளை கிளப்புறது, ஸ்கூலுக்கு போறது, அதே மாதிரி. ஸோ இட்ஸ் கிரேட். ஸோ ஏதோ ஒரு ஃபோக்கஸ்டு ஒரு தாட் இருந்துச்சுன்னா ஒரு மோட்டிவேஷன் ஒரு ஃபார்ம் ஆகும்னு சொல்றீங்க. ஸோ அதை வச்சு அந்த வேலையை முடிச்சிடணும். சர்டிஃபிகேஷனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னாலும் சரி, ஒரு புது விஷயம் கத்துக்கணும். தட்ஸ் ரியலி கிரேட் சார். இப்போ வந்து இப்போ ஜூனியர் ஃபோக்ஸ்ல வராங்க. இப்போ வந்து யாரா இருந்தாலும், நாட் ஓன்லி ஜூனியர்ஸ், இப்போ அதர் டெக்ல வேலை பார்க்குறவங்க ஒரு half an hour பத்தி யூடியூப்ல பார்த்தா ரேக் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். பார்த்துட்டாலே போதும். சங்கிங்னா சொன்னா போதும், ரெம்படிங்னா சொன்னா போதும், ரெட்ரீவல் 3 சொன்னாலே ரேக் முடிஞ்சு போச்சு. இதை பண்ணிட்டு அவங்களும் எதவோ பண்ணிடுறாங்க. ஸோ ரியாலிட்டியில இந்த மாதிரி யூடியூப்ல பாக்குற ரேக்குக்கும் அப்ளை பண்ணி ப்ரொடக்ஷன்ல இருக்கிற ரேக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன்னா ரேக்னு ஏன் எடுக்கிறேன்னா இதுதான் எல்லாத்துக்குமே தெரியுது, அதுதான் நீட் ஆஃப் தி ஆரோ. ஸோ ரேக் தான் எனிவே எல்லாருக்கும் பேக் போன் ரேக் தான். ஓகே ஸோ அப்போ சரி ரேக் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து யூடியூப் கோர்ஸ் நிறைய கோர்சஸ், ஆக்சுவலா சொல்ல போனா டீ கூட 15 ரூபா விற்கிது, நம்ம ஏஐ கோர்ஸ் வந்து 10 ரூபா 9 ரூபா. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் படிச்ச உடனே ஓகே அடுத்த செகண்ட் ஓகே ரெண்டாவது இன்னொரு ஹைப் என்ன அப்படின்னா, ஓகே இதெல்லாம் படிச்ச உடனே உங்களுக்கு வந்து 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் சேலரி அப்படிங்கிற ஒரு ஹைப் ஒன்று. ஸோ பட் ரியாலிட்டி அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு என்டர்பிரைஸ் ஏஐ அப்படின்னு பில்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தேவை. ஓகே ஸோ என்டர்பிரைஸ் ஏஐ அப்படின்னு பில்ட் பண்றதுக்கு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மெயின் பேக் போன்னு நான் நினைக்கிறது வந்து ஏஐ கவர்னன்ஸ். ஓகே பட் ஏஐ கவர்னன்ஸ்லயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே எடுத்தோடனே ஏஐ கவர்னன்ஸ்ல ஏஐ அப்சர்வபிலிட்டியை பேசுவாங்க, ஏஐ கார்ட் ரெயில்ஸை பேசுவாங்க. ஓகே இந்த 2 விஷயங்கள் தான் மெயினா வந்து பேசுவாங்க. பட் ஏஐ கவர்னன்ஸ்ங்கிறது இட்ஸ் அ வேஸ்ட் ஏரியா. ஸோ அப்படின்னா எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏஐ ரிஸ்க்ல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே ஸோ ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க பாக்குறப்ப ஏஐ ஃப்ரேம் ஒர்க்ஸ், அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க் NIST RMF அப்படின்னு இருக்கு, 42001 ISO இருக்கு. தென் ஜூரிஸ்டிக்ஷன் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்கும் போது GDPR வந்து இருக்கு, HIPAA கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, மெடிக்கல் லைன் போனா EU ஆக்ட் இருக்கு. யூஎஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இட்ஸ் ஃபெடரல் பாலிசி அவங்களுக்கு கிடையாது, பட் ஸ்டேட் லாஸ் வந்து இருக்கு. ஓகே கலிஃபோர்னியா லா, டெக்சாஸ் லா அப்படின்னு ஏஐக்கு வந்து நிறைய லாஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு பேஸ் லெவல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு மெடிக்கல் கிளைண்ட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போறேன், ஏஐ அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் HIPAA கம்ப்ளைண்ட். ஓகே ஏன்னா அங்க அக்யூரசி வந்து நான் 99.9% நான் அக்யூரசி கொடுக்குறேன் அப்படின்னா இட்ஸ் நாட் அப்ளிகபிள். ஏன்னா அது உயிரோட விளையாடுற ஒரு விஷயம். ஓகே ஸோ மற்ற ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எரர் ரேட்டுக்கே ரந்தார் இருக்கலாம் ஒரு 5%. பட் அங்க போய் 99.9% என்னோட அல்காரிதம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு
லைவ் டிவைஸுக்கு பில்ட் பண்ற அல்காரதமா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல வந்து அங்க 100% அக்யூரேசி கண்டிப்பா வந்து தேணும். தென் வந்து அது ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸை கண்டிப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப வந்து இது பேஸ். ஓகே, அப்ப ஏஐ ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணணும். ஏஐ ரிஸ்க் மெச்சூரிட்டி மாடல் அசஸ்மெண்ட் பண்ணணும். தென் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் சர்வே இதெல்லாம் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து தென் வந்து டியூ டிலிஜென்ஸ் ஆக்டிவிட்டியிலிருந்து ஆரம்பிச்சு தென் என்டையர் ஏஐ டெஸ்டிங் வைக்கும். அப்பதான் உள்ள வந்து நமக்கு வந்து அப்சர்வபிலிட்டி உள்ள வரும். தென் கார்ட் ரைல்ஸ் உள்ள வரும். தென் ஏஐ செக்யூரிட்டி டெஸ்டிங் உள்ள வரும். ஏஐ செக்யூரிட்டி டெஸ்டிங் அப்படிங்கிறப்ப வந்து நீங்க நம்ம இப்ப நார்மல் அப்ளிகேஷன் டெஸ்டிங்ல வந்து நம்ம கவர் பண்றது எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் கவர் பண்ணுவோம். நான் ஃபங்க்ஷனல்ல வந்து ரெக்ரெஷன் டெஸ்டிங் கவர் பண்ணுவோம். ஸ்ட்ரெஸ் வந்து கவர் பண்ணுவோம். பெர்ஃபார்மன்ஸ் கவர் பண்ணுவோம். பட் இங்கே ஏஐ செக்யூரிட்டி டெஸ்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எதுக்காக சொல்றேன்னா, ஒன் ஆஃப் த கிளைண்ட் ஒர்க் பண்றப்ப வந்து பேங்கிங் கிளைண்ட் ஒர்க் பண்றப்போ வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து இதை வந்து ரெக்யர்மெண்ட்டாவே வந்து கேட்டாங்க, ரெட் டீமிங் டெஸ்டிங். ஓகே, ஸோ ரெட் டீம், பர்பிள் டீம் நம்ம. ஸோ அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெட் டீம் அட்வர்சரியல் சிமுலேட் த அட்வர்சரியல் அட்டாக். ஏன்னா இப்ப இருக்கிற சைபர் செக்யூரிட்டி த்ரெட் உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ ஒரு ஏஐ அப்ளிகேஷன் பில்ட் பண்ணா செக்யூர்டா வந்து மெயினா இருக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ ஈவன் சில கேசஸ்ல வந்து நிறைய கேசஸ்ல அவங்க இன்னும் ஆன் பிரிமிஸ் சர்வீஸை விட்டே வந்து அவங்க டேட்டா வெளியே எடுத்துட்டு போக தயங்குறாங்க. ஈவன் கிளவுடுக்கு மூவ் பண்ணவே வந்து தயங்குறாங்க. அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்லாம் வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த சுச்சுவேஷன்ல வந்து அப்ப என்னோட ஆஃப்லைன் ஏஐ எப்படி ஒர்க் ஆகும்? ஓகே, ஸோ அப்ப நீங்க ஏபி எல்எல்எம் ஏபி யூஸ் பண்ணவே முடியாதுங்க. ஓகே, ஏன்னா அவங்களோட இது என்னோட டேட்டா அங்க போய் ட்ரெயின் ஆகுங்கிறதுக்கு வாட் இஸ் த கேரண்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா AI governance important, starting from the beginning from that requirement phase till the retainment of the application. Even retainment க்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது. ஒரு AI application நீங்க retain பண்ணீங்கன்னா அது வந்து பக்காவா நிறைய அதுக்கு வந்து certain ரூல்ஸ் வந்து இருக்கு, பாலிசிஸ் எல்லாமே வந்து இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து அந்த அப்ளிகேஷன் ரிட்டையரே பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்லி ரேக் மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட். 10 நிமிஷத்துல பார்த்தா ரேக் படிச்சுட்டேன். அதை தாண்டி இவ்வளோ இருக்குது. காம்ப்ளைன்ஸ்ல இருந்து கவர்னன்ஸ்ன்றது மென்ஷன் பண்ணீங்க, அப்சர்வபிலிட்டி மென்ஷன் பண்ணீங்க, அப்புறம் இந்த காம்ப்ளைன்ஸ் ஒரு மெஷர்மெண்ட்ல இப்பால 99%ல 100% வேணும்ன்றதை மென்ஷன் பண்ணீங்க. ஸோ இதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கும் ஃப்ரெஷருக்கும் உள்ள மிகப்பெரிய அவன் டெக்னிக்கலா மட்டும் தான் யோசிப்பான். பிசினஸை பத்தியோ கிளைண்ட்டை பத்தியோ யோசிக்க மாட்டேங்கிறான். ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் இருந்தாதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா ஒரு ஃப்ரெஷர் வந்து அவனா எக்யூப் ஆயிக்கும். பட் இது எல்லாமே எனக்கு பிகினிங்லயே வந்துருமா அப்படின்னு கேட்டா வராது. ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சில விஷயங்கள் வந்து வரும். அதை பொறுமையா கத்துக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து போனேன். ஏன்னா நான் ஏஐ அந்த எம்எல்ல இருந்து ஆரம்பிச்சதுனால ஓகே, எனக்கு வந்து அது ஸ்டெப் தெரிஞ்சது, ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து தெரிஞ்சது. ஸோ ஏஐ மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ள போல. உண்மையிலேயே நானே ஏஐ மட்டும்னு தெரிஞ்சு உள்ள போயிருந்தேன்னா நானுமே கன்ஃபியூஸ் ஆயிடுவேன், எதை படிக்கிறது எதை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொன்றும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்க விஷயம், என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து இப்ப ஏஐ நான் படிக்கணும்னு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய கொஸ்டினா வந்து இருக்கு. ஸோ இத்தனை வீடியோ இத்தனை இது இருக்கு, ஏகப்பட்ட டுட்டோரியல்ஸ் வந்து இருக்கு, எங்க நான் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நான் இது பண்ணணும், எப்படி போகணும் அப்படின்னு லேர்னிங் பார்த்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து லேர்னிங் பார்ட். ஓகே, ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நீங்க வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏஐ கவர்னன்ஸ் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். தென் ஏஐ பில்டிங், ஏஐ சொல்யூஷன் பில்டிங் ஆஸ்பெக்ட்ல தான் இது எல்லாமே உங்களுக்கு வரும். ரேக்கோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன, தென் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் பில்ட் பண்ணும்போது வந்து ஆமா ஏஜென்ட் டு ஏஜென்ட் ஹேண்ட் ஆஃப் எப்படி நடக்குது, ஓகே அவங்களோட ஆர்கஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து மெயின் விஷயங்கள். ஸோ இது எல்லாமே டிசைன் அண்ட் சொல்யூஷன் ஆஸ்பெக்ட், ஆமா பில்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து நமக்கு வந்து ஓகே ஃபேண்டாஸ்டிக். ஸோ வந்து ஒரு டெக்னிக்கல் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி கோர் காம்பனன்ட். பல கோர் காம்பனன்ட்ல ஒன் ஆஃப் தி கோர் காம்பனன்ட் தான் வந்து டெக்னிக்கலே. இதை தாண்டி ஒரு சொல்யூஷனை பில்ட் பண்றதுன்றது மிகப்பெரிய சேலஞ்ச். அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸை கன்வின்ஸ் பண்றதுன்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு. என்னோட நிறையவே நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ ஆபீஸ்ல திடீர்னு ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஏஐ டூல்ஸை எடுத்தோன்னே ஏஐ டூல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிடுறாங்க. சரி, இப்போ வந்து கோபைலட்ல கிரீன் கலர் சிம்பிள் இருந்தா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சில ஆர்கனைசேஷன்ல இன்னும் சாட் ஜிபிடியும் பர்ப்ளெக்சிட்டியும் எல்லா ஏஐ டூல்ஸும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க.
ஸோ இந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண அந்த நம்ம டேட்டாக்கு என்ன ஒரு அத்தாரிட்டி என்ன எங்க, ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ ஆர்கனைஸ்டா நம்ம டேட்டா மூவ் பண்ணாலுமே நமக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. ChatGPT யூஸ் பண்ணி இன்னும் டேட்டாவை தெரியாம இந்த ஜூனியர்ஸ் போட்டாங்கன்னா எப்படி அது? ஆமா. ஸோ இது வந்து நிறைய ஆர்கனைசேஷன் ஃபேஸ் பண்ற விஷயம். பட் நிறைய ஆர்கனைசேஷன், நான் சின்னது பெரிய ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எடுத்தடுப்புல எல்லா டூலுமே ஜஸ்ட் லைக் தட் யூஸ் பண்ண விடுறதில்ல. ஓகே, கிளாடோ இல்லை ChatGPTயோ ஈவன் வந்து கோபைலட்டோ வந்து யூஸ் பண்ண விடுறதில்ல. ஸோ இங்கே வந்து ஏஐ வந்து நான் சொன்ன மாதிரி ஏஎஸ் என்ஹான்ஸ்மெண்ட் டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் டே டு டே லைஃப்பில், டெவலப்பருக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அப்படி பார்க்க போகிறப்போ வந்து மெயினாக வந்து என்ன அப்படின்னா பிரச்சனை அப்படின்னா, ஒரு கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் கேதரிங்கில் இருக்கும், ஒரு RFP வந்திருக்கு, அந்த டீட்டெயிலை நான் வந்து இப்போ நான் ஒரு சம்மரைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நேராக நிறைய பேர் பண்ணுற விஷயம், நேராக அந்த டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணிட்டு ப்ரொவைட் த சம்மரி ஆஃப் திஸ் RFP அப்படின்னு வந்து கொடுத்துறோம். ஸோ இது வந்து மெயினாக ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா, ஒரு கிளைண்ட் கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம எல்லாம் சரி என்னதான் கேரண்டி இருந்தாலும் எல்லாம் உங்கள் டேட்டாவை எடுக்காது, ட்ரைன் பண்ண மாட்டோம், உங்கள் டேட்டாவை வச்சு பண்ணல அப்படின்னா we don't know what is happening behind the scenes. ஸோ அதனால வந்து மெயின் இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. எங்கள் கம்பெனில வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகே, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து இருக்கு. ஓகே, இதை நீங்கள் பண்ணலாம், இதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து மெயினாக வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஏன் அப்படின்னா கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட், நம்மளுடைய கம்பெனி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து வெளியே போகக்கூடாது. ஓகே, ஸோ அதை வந்து எல்லாமே ஏபிஐ கால் தான். ஓகே, ஸோ நீங்கள் டேட்டாவை அது ரீட் பண்ணி அவங்க சர்வரில் வச்சு தான் ப்ராசஸ் பண்ணி எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். ஒரே ஒரு லைன் கூட தான் டேட்டாவை எடுத்துடலாம். ஆமாம், எடுத்துடலாம். ஸோ ரெண்டாவது அந்த டேட்டாவை அவங்க ட்ரெயின் பண்ண மாட்டாங்கிறதுக்கு எந்த என்ன நிச்சயம் இல்லை. கரெக்ட். ஆமா. ஸோ அதனால வந்து கண்டிப்பா இது வந்து ரெஸ்ட்ரிக்டடா வந்து தான் வந்து ஏஐ வந்து ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிளா எந்த ஒரு ஏஐ டூல்ஸையும் ஒரு கான்ஃபிடென்ஷியலான டாக்குமெண்ட் போடக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கு அடுத்தது எல்லா டூல்ஸுமே ஆர்கனைசேஷன்லேயே கொஞ்சம் பிளாக் பண்ணணும். அப்புறம் எந்த ஒரு கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவையும் எதுலையுமே ஃபார் எக்ஸாம்பிள் அன்சிப் பண்றது கூட அப்லோட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களோட மொத்த ஒரு அசெட்டே அந்த ஒரு லீகல் டாக்குமெண்ட்ஸ் கான்ட்ராக்ட்ஸ்ல ஈவன் நம்மளுடைய ஓன் பர்சனல் கூட ஷேர் பண்ணக்கூடாது. இப்ப நம்மளுடைய பயோடேட்டாவோ, நம்மளுடைய ஃபோன் நம்பர், நம்மளுடைய இமெயில், ஏஐ இன்ஃபர்மேஷன் முடியலையே டெய்லி அப்லோட் பண்ணி தள்ளிடுறாங்க. எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு தெரியல. ஸோ அது என்ன அப்படின்னா, சரி ஒரு நான் இப்ப இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்க ப்ராக்டிஸ் அப்படி என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது, இது பண்ணுது அப்படின்னா டேட்டாவை சிந்தசைஸ் பண்றேன். ஓகே, ஸோ வந்து இப்ப ஒரு சினாரியோ மாதிரி கொடுத்துரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு சினாரியோவுக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து வேணும். மெயினாக வந்து இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி இந்த டூலில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சொல்யூஷன் வந்து நான் பில்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த சொல்யூஷனுக்கு வந்து அட்வைஸ் கேட்குறேன் ஏஐ கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் ஒரு ரெக்யர்மெண்ட்டை கொடுத்து அதுக்கு அட்வைஸ் வாங்கணும். ஸோ அந்த ரெக்யர்மெண்ட்டை கொடுக்குறது அப்படியே டாக்குமெண்ட்டை நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக சிந்தசிஸ் ஒரு சினாரியோ மாதிரி கொடுத்துட்டு, ஓகே XYZ கிளையண்ட், ஓகே இந்த மாதிரி வந்து சோம்பேறித்தனப்படாத கொஞ்சமாச்சும் வேலை பாரு, அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஹைட் பண்ணி கொடுத்தாலும் நம்ம காப்பாத்திக்கலாம். இப்போ ஒரு ஹெல்த் ரிப்போர்ட்லாம் வருதுன்னா டைரக்ட் அப்லோட். வாட் இஸ் திஸ் ஹெல்த், வாட் இஸ் மை ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், எக்ஸாக்ட்லி வாட் ஆர் மை ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், வாட் ஷுட் ஐ ஃபோக்கஸ் ஆன். இதெல்லாம் வந்து டே டு டே ஒரு சாதாரண ஃபர்ஸ்ட் எல்லாம் அதை யோசிச்சோம், அதோட அப்லோட் பண்ணா நம்ம டேட்டா போயிடுது. இப்போ சாதாரண எல்லாத்தையும் அப்லோட் பண்றோம். அங்க என்னடானா ChatGPT யூஎஸ் கவர்மெண்ட் டீலிங் போட்டாங்க, என்ன டேட்டாவா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னு. அப்போ என்ன நம்ம டேட்டா எங்கேயுமே செக்யூர்ன்றது ஒரு வேலிடான பாயிண்ட். அட்லீஸ்ட் சிந்தசைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் பேரியோ ஏஜ் இதெல்லாம் எடுத்துட்டு செகண்ட் பேஜ்ல இருந்து அப்லோட் பண்ணீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஹெல்த் ரிப்போர்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் டேட்டா சிந்தசைஸ் பண்ணணும், ஒரு வேலிடான பாயிண்ட். ஓகே, இப்போ இன்னொரு சைடு வரலாம். இப்போ உங்களோட சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ல இன்னொரு முக்கிய பங்கு வந்து இன்டர்வியூஸ்ன்றது சொன்னீங்க. நியர்லி 500 to 600 இன்டர்வியூஸ் யூ ஹவ் டேக்கன் யூ சார், ரைட்? ஸோ இப்போ ஒரு ஃப்ரெஷர்ஸோ ஒரு ரெஸ்யூம் உங்க கையில வருது, என்ன பாக்குறீங்க? எவ்வளவு செகண்ட்ஸ்ல அந்த ரெஸ்யூமை பார்ப்பீங்க, எவ்வளவு செகண்ட்ஸ்ல விட்டுருவீங்க? ஸோ இப்போ எல்லாருமே ரெஸ்யூம் ப்ரொஃபைல் ஸ்க்ரீனிங் எல்லாமே ஏஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் டீம்
வர்றதே வந்து அவங்க வந்து அவங்க ஏஐ டூலை வச்சு பண்ணிட்டு ஓகே இப்ப நான் ஒரு முன்னாடியெல்லாம் எப்படின்னா நாங்க ஒரு ஜேடி வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஜேடிக்கு ரெஸ்யூம் வந்து இப்ப ரெக்ரூட்மெண்ட் டீம் வந்து நிறைய கலெக்ட் பண்ணுவாங்க, அப்படியே எங்களுக்கு அனுப்பி ஸ்கிரீனிங் எங்களை பண்ண சொல்லுவாங்க. இப்ப ஏஐ வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் என்னாச்சு, ஆனா அது வந்து ரொம்ப கஷ்டமான டாஸ்க், உண்மையை சொல்றேன். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இது கரெக்டா பிக் பண்றோம், நல்லா இருக்கிற ஆள் நல்லா இருக்கு. ஆமா, இன்னொன்னு ஒரு பொசிஷனுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கணக்குல ரெஸ்யூம் 100 கணக்கு ஒரு ரெஸ்யூம் நான் ஸ்கிரீன் பண்ணதுக்கு ஈவன் 5 மினிட்ஸ் எனக்கு டைம் எடுத்துக்கிட்டா கூட எனக்கு முடிஞ்சு போயிடும். இதை வந்து அடிஷனல் டாஸ்கா தான் நான் பண்ணியாங்க என்னோட டே டு டே லைஃப். ஸோ அப்படி பார்க்க போறப்ப வந்து இப்ப இந்த விஷயம் வந்து இல்ல, இதை வந்து ரெக்ரூட்மெண்ட் டீம் என்ன பண்ணிடுறாங்க, ஏஐ டூல வச்சு அவங்களே பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ கீவேர்டு பிக்கிங் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஓகே, அவங்க ஜேடியை வச்சு அலைன் பண்ணி செமண்டிக் மேட்சிங் வச்சு எடுத்துக்கிறாங்க. ஓகே, அந்த ஒரு விஷயத்துல ஓகே எனக்கு பர்டன் குறைஞ்சு சொல்லலாம். பட் ஸ்டில் அப்படி அவங்க அனுப்புறது இப்ப எல்லாமே ஸ்கிரீன் பண்ணி ஒரு 4-5 அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த 4-5ல பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் திருப்பியும் அது பண்ண விஷயத்தான் பண்ணுவேன், ஜேடிக்கு அலைன் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்து மெயினான விஷயம் இப்ப என்னுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு வந்து என்ன டெக்னாலஜி டூல்ஸ், அதை ப்ராஜெக்ட்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ சில பேர் டெக்னாலஜி டூல்ஸ் எல்லாமே வந்து போட்டுப்பாங்க மேல, ஆனா கீழே ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ரெலவெண்டாவே இருக்கு. சோ இருக்கிற டூல் எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம ஜேடி இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கோம், கீழே மாத்தாம விட்டோம், கீழே மாத்த. சோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் வந்து பாத்திருக்கேன். சோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இல்ல கீழே எடுத்து போட்டிருப்பாங்க, பட் அந்த ரெக்யர்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த டூல் யூஸ் பண்ணவே அவசியம் இல்லை. சரி, நிறைய ஏஐ நான் பார்த்த விஷயம், ஏஐ ரெஸ்யூம்ல நிறைய நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, நார்மல் ட்ரெடிஷனல் ஒர்க் ஃப்ளோல பண்ணக்கூடிய ஒரு கூட ஏஐன்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நான் கேட்கறது, ஏன் இதை நீங்க நார்மல் ட்ரெடிஷனல் ஒர்க் ஃப்ளோல வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு. எதுக்கு ஏஐ? இல்ல ஏஐ வந்து அது திங்க் பண்ணும், இது பண்ணும். ஸோ ஏஐ திங்க் பண்ண இதெல்லாம் ஓகே, தெர் இஸ் அ மெயின் கான்செப்ட் ஹியர். என்ன அப்படின்னா டெட்டர்மினிஸ்டிக் ஒர்க், நான் டெட்டர்மினிஸ்டிக். ஸோ டெட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு வர்றப்ப நீங்க கண்டிப்பா ட்ரெடிஷனல் ஒர்க் ஃப்ளோல ஸ்டில் நம்ம பண்ணலாம். ஓகே, ஏன்னா நான் டெட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு போறப்பதான் வந்து நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்க போறப்ப வந்து ஏன் அப்படின்னா எல்லாம் ஏஐன்னு சொல்றோம், பட் அதுக்கும் இட் கம்ஸ் வித் தி காஸ்ட் இல்லையா? டோக்கன் சும்மா கொடுக்கல, பின்னாடி அதுக்கு தெரியாம ஓடிட்டே இருக்கும், பில்ல மீட்டர் ஓட்டுன மாதிரி, சூடு வச்ச மீட்டர் ஓடுற மாதிரி ஓடிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து இது ரியலா இவங்க இதுல ஒர்க் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஸ்கிரீனிங்கை வந்து நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுறேன். ஓகே, அதாவது வந்து டிட்டர்மினிஸ்டிக் ஒர்க்குக்கு ஸ்டில் கோ வித் தி லெகசி கைண்ட் ஆஃப் ஒர்க். முதல்ல வந்து நான் எல்எல்எம்ல நான் ஏஐல இது ஷார்ட்டா சிம்பிளா பண்ண முடியும், எல்லாத்துக்குமே ஏஐ பிச் பண்ணாம டிட்டர்மினிஸ்டிக் ஒர்க்குக்கு ஏஐ இல்லாம பண்ணுங்க. நான் டிட்டர்மினிஸ்டிக் ஒர்க் இஃப் இட்ஸ் மோர் சேலஞ்சிங், மோர் மேன் பவர் வேணும்னா ஏஐ யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஏஐ டோக்கன்ஸ் ஆர் நாட் சீப், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இல்ல இன்னும் சில கிளைண்ட்ஸே வந்திருக்காங்க எங்களுக்கு, ஏஐ எல்லாரும் வந்து ஏஐ அடாப்டபிலிட்டி பண்றாங்க, ஸோ வி வாண்ட் டு மூவ் இன்டு தி ஏஐ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே உங்க யூஸ் கேஸ் பெயின் பாயிண்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா that can be achieved in the normal traditional workflow model. அதுலயே பண்ணிரலாம். சோ ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் as a solution architect பண்றது என்ன அப்படின்னா fit for purpose அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஏஐ வந்து இதுக்கு ரியலி நீடா தேவையா? இது 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 இல்லாம நம்ம வந்து சும்மா just like எல்லாரும் for the sake of ஏஐன்னு யூஸ் பண்றாங்க, நம்மளும் ஒரு ஏஐ போடுவோம் அப்படிங்கிற அந்த மாதிரி கிடையாது. ஓகே, ஸோ அதுதான் வந்து டிட்டர்மினிஸ்டிக் ஸ்டில் கோ ஹெட் வித் ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக்ஸ். நான் எல்லாத்துக்கும் ஏஐ புஷ் பண்ணாம நம்ம அவங்க வந்து மேபி அவன் எனக்கு எல்லாமே ஏஐல தெரியும்னு சொல்றதுக்காக ரெஸ்யூம்ல போட்டிருக்கலாம், ஆனா அந்த பாயிண்ட்லயே அவன் மாட்டிக்கிட்டான். ஏஐ தேவையில்லை, எதுக்கு தேவையில்லாம யூஸ் பண்ணி. ஸோ சில இது அது கொஞ்சம் டெலரா பேசுவாங்க, ஏன் வந்து இது சொன்னீங்க, இல்ல அது எங்க ஆர்கிடெக்ட் டெசிஷன், அவர் எடுத்தாரு நான் வந்து பண்ணேன். ஓகே, உங்க ஆர்கிடெக்ட் எடுத்தாரு, இந்த கொஸ்டின் நீ கேட்டிருக்கியா, ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கியான்னா ஆன்சர் கிடைச்சது இல்ல. அப்படி போடாட்டி நம்ம ஏடிஎஸ் ரெஸ்யூம் ஸ்கிரீனர் உள்ள ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காரு, சும்மானாச்சும் போட்டிருக்காரு, உண்மையாச்சும் சொல்லிட்டு போடா. இப்போ வந்து ஒரு ஹானஸ்டான கொஸ்டின், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டெக் சாவி ஒரு டீம்ல ஒரு மெம்பர் தேவை, ஒரு லெஸ் தேன் 5 இயர்ஸ் இருந்தா பெட்டரா இருக்கும், நல்லா எனர்ஜெட்டிக்கா பண்ணோம்னு நீங்க நினைக்கிறீங்க. ரெண்டு கேண்டிடேட்ஸ் வராங்க, ஒருத்தர் வந்து ஃபுல் ஏஐ மட்டும் தான் தெரியும், ஃபுல் ஏஐ. இன்னொருத்தவருக்கு ஒரு 2-3 இயர்ஸ் சீக்வல்ல இதுலலாம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ரீசெண்டா 1 இயர் மட்டும் ஏஐல இன்னும் இப்பதான்
ஜஸ்ட் லேர்னிங். இல்ல ஆனா உங்களுக்கு வேலை சீக்கிரம் ஆகணும். ஓ. யாரை நீங்க பிக் பண்ணுவீங்க? ஸோ கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான் அது. நான் பிக் பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டு விஷயம் பார்ப்பேன். ஏஐ டூல் நல்லா யூஸ் பண்ண தெரியுது, இவர் வந்து சீக்வல் டூல் நல்லா யூஸ் பண்ணிட்டு ஏஐ தெரிஞ்சது அப்படிங்கிறத விட வந்து இப்போ என்னோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எம்எல் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ல நான் கரண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் ரெக்குயர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஓகே எனக்கு வந்து பைத்தான்ல நல்லா அவர் வந்து ஃபெமிலியரைஸ் ஆகி நல்ல ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்றதா அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ரிசோர்ஸை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே பட் ரெண்டு பேருக்கிட்டையுமே நான் காமனா ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டோட வந்து இருக்கும். ஓகே ஓகே ஸோ ஏன் அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா சும்மா இப்போ இருக்கிற எல்லாருமே நிறைய பேர் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா நிறைய டூல்ஸ் வந்து வருது, நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து வருது. ஓகே இதை அப்ளை பண்ணி பார்ப்போம், இதை அப்ளை பண்ணு, இங்கி பிங்கி பாங்கிங் மாதிரி தான் வந்து போட்டு அப்ளை பண்ணுது. பட் அப்படி கிடையாது. ப்ராப்ளம் என்ன, அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் கொண்டு போகணும். ஸோ தே ஷுட் ஸ்டார்ட் வித் த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் வந்து இருக்கணும். அது இருக்கிறவங்கள நான் கண்டிப்பா வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ ஏ இருந்தாலும் சரி, ஏ இல்லாம எது பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு என்ன திங்க் பண்றேன் அதை நீங்க பாப்பீங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அந்த எப்படியும் வேலை சீக்கிரமா நடக்கணும், ஏஐலையும் பண்ணணும். ஸோ ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் திங்கர், அந்த ஒரு பாயிண்ட்டை நீங்க வந்து நோட் பண்ணுவீங்க. ஓகே ஸோ இப்போ வந்து இப்போ ஏஐல வந்தோம்னா இந்த சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி மாறி இருக்கு? ஸ்டார்டிங்குக்கும் இப்போக்கும் அந்த சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? அது டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ அதுதான் இப்போ இவங்க யூடியூப்ல அட்வர்டைஸ்மெண்ட் இது எல்லாம் போடுறத பார்த்துட்டு ஓகே நீங்க வந்து 2 கோர்ஸ் படிச்சா நீங்க வந்து ஓகே 30 lakhs 40 lakhs ஜாப் வந்து பண்ணிடலாம் அப்படிங்கவும் அவங்க எக்ஸ்பெக்டேஷனும் வந்து ரொம்ப வந்து கூடியிருது. ஓகே ஸோ இது வந்து கம்பெனிஸ்க்கு வந்து சம்டைம்ஸ் சேலஞ்சா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே ஸோ வந்து ஏன் அப்படின்னா என்னைக்குமே எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து இருக்கு. ஏன்னா லேர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது இண்டஸ்ட்ரியில. அதை லேர்ன் பண்ணிட்டு வர்றவங்களுக்கும் சும்மா ஒரு நியூ டூல்ஸ் நியூ டெக்னாலஜிஸ் மட்டும் படிச்சுட்டு வர்றவங்களுக்கும் என்டையர்லி டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஓகே ஏன்னா எல்லா டொமைன்லயும், இந்த டொமைன் ஐடி மட்டும் நான் சொல்ல கிடையாது, எல்லா டொமைன்லயும் அந்த லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வேல்யூ. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னா என்னைய பொறுத்தளவு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அவங்களோட லேர்னிங்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து சேலரி வந்து இருக்கு. ஸ்டில் ஐடி இஸ் ரெடி டு பே, நல்லா பே பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா வந்து எந்த அளவுக்கு அவன் எக்யூப்டா இருக்கு, அது வந்து இந்த ஏஐனால வந்து சேலரி கம்மியா பே பண்ணணும்லாம் இல்லை, என்ன நல்லாவே தராங்க. ஆமா ஆனா வந்து இஸ் ஈவன் ரெடி? ஆமா அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. அவன் ரெடியா இருக்கிறானா, அந்த இண்டஸ்ட்ரி ரிலவெண்டா இருக்கிறானா, நமக்கு நம்மளோட சேர்ந்து வேலை பார்ப்பானா, அது முக்கியமான விஷயம். அதெல்லாம் தெரிஞ்சவெல்லாம் வந்து நம்மளால வேலை பார்க்க முடியாது. சோ என்னன்னா அவங்க சில விஷயங்கள கியூரியாசிட்டி இருக்கு. கியூரியாசிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா ஓகே புதுசா ஒரு டூல் வருது, ஃப்ரேம் ஒர்க் வருதுன்னா ஓகே இதை அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற. ஓகே இது அப்ளை பண்றது ஓகே, பட் இந்த ப்ராப்ளத்துக்கு இதை அப்ளை பண்ணணுமா ரியலா, அந்த விஷயம் வந்து பண்றது. டெய்லியும் நம்ம வீட்டுல உட்காந்து ப்ராஜெக்ட் வீட்டுல உட்காந்து பில் பண்ற மாதிரி, யூடியூப்ல பில் பண்ற மாதிரி நம்ம டைம்ல என்டர்பிரைஸ்ல வந்து இது பண்ணலாமா அதை பண்ணலாமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க இந்த கம்பெனி இந்த டூல் விட்டுருக்காங்க, இந்த கம்பெனி இந்த ஃப்ரேம் இதை ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? நமக்கு சொல்யூஷன் வேலை நடக்குதா அவ்வளவுதான் நமக்கு கம்பெனில, அது பிசினஸ் ஆக்கணுமா அவங்க ட்ரையல் அண்ட் எரர் பண்றாங்க. ஆமா ஓகே ஸோ வந்து இண்டஸ்ட்ரி இஸ் ரெடி டு பே ஸ்டில், ஆனா வந்து சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் அப்ரோச் இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து ஸோ வந்து அவங்க சும்மா ரேண்டமா டைம் வேஸ்ட் பண்ணாம குயிக்கா அவங்க பிசினஸ் ப்ராப்ளம் ஆன்சர் பண்ணலாம். கரெக்டா? அதுதான் உங்க சொல்யூஷன். ஓகே ஃபேண்டாஸ்டிக். இப்போ வந்து நம்ம ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின் வைப்போம். இதுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் ரெடி பண்ணேன். இத்தனை நாள் இப்போ இவ்வளோ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டீங்க, ஒரு குயிக் பிரேக் மாதிரி ஒரு ரேபிட் ஃபயர். சீக்வலா பைத்தனா? ஓகே வெறும் ஆன்சர் மட்டும் சொன்னா போதும்ல? ஆன்சர் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சீக்வலா பைத்தனா? ஓகே பைத்தான். சர்டிஃபிகேஷனா ப்ராஜெக்டா? ப்ராஜெக்ட். ப்ராடக்ட் கம்பெனியா சர்வீஸ் கம்பெனியா? சர்வீஸ் கம்பெனி. ராகா ஃபைன் டியூனிங்கா? ஃபைன் டியூனிங். லாங் செயினா லாங்கிராஃபா? லாங்கிராஃப். ஓப்பன் சோர்ஸ் இல்லலாமா ஏபிஐ? ஏபிஐ.
நான் ஃப்ரெஷர்ஸா எக்ஸ்பீரியன்ஸ்டா யாருக்கு அட்வான்டேஜ் இப்போ? எக்ஸ்பீரியன்ஸ். ஜாப் மார்க்கெட் இட்ஸ் அன் பபுளா இல்லை ரியலா? ரியல். பபுள் இஸ் அன் ரியல். ஓகே. ஸோ ஏஜென்ட்ஸ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அன் ஹைப்பா ஆர் இஸ் இட் தி ஃபியூச்சர்? ஃபியூச்சர். ஓகே. ஒன்று சொல்லுங்க, இஸ் ஏன் ஓவர் ரேட்டட் ஸ்கில்? எஸ் ஆர் நோ? எஸ், ஏன் அண்டர் ரேட்டட் ஸ்கில்? somehow yes. எஸ், அப்போ கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. எஸ் சொல்லிட்டீங்க. ஆமா. ஸோ இப்போ இந்த டேட்டா இன்ஜினியரிங்ன்றது வர வருஷத்துல இருக்குமா? இன்னும் கண்டிப்பா இருக்கும். அதனோட ஃபேஸ் மாதிரி இருக்கும், பட் கண்டிப்பா இருக்கும். ஸோ இன்டர்வியூல முக்கியமானது நாலேஜா கம்யூனிகேஷனா? ஏதாவது ஒன்று நாலேஜ். ஸோ ஒன்று உங்க கரியர்ல மாத்தணும்னா இப்போ இந்த 20 இயர்ஸ்ல இது பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்குமே அப்படின்னு நினைச்சீங்க, எதை மாத்துவீங்க? ஓகே, இதை பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்குமே அப்படின்னா இந்த கரியர் மிஸ்டேக்ஸ் டெசிஷன் மேக்கிங்ல. ஓகே, இன்னோவேஷன் சொல்லுவேன். இன்னோவேஷன். ஓகே. ஏன் அப்படின்னா இன்னோவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இன்னோவேஷன் இந்த லாஸ்ட் 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் தான் நான் இருக்கேன். பட் கேரியர் பிகினிங்ல இருந்தே நான் வந்து இன்னோவேஷன்ல இருந்திருக்கேன். ஓகே, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் 2 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கேட்கணும். அதுல வந்து ப்ராடக்ட் கம்பெனியா சர்வீஸ் கம்பெனின்ற போது சர்வீஸ் நடிச்சிங்க. எல்லாரும் ப்ராடக்ட்ன்ட்டு துடிக்கிறாங்க. மேபி அவங்க பேக்காக துடிக்கலாம். ஸோ அந்த சர்வீஸ்ல என்ன உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்? இப்போ வந்து சர்வீஸ் கம்பெனியை வந்து தேர் ரியலி பேயிங் ஈக்குவல் டு ப்ராடக்ட் கம்பெனிஸ், கரெக்டா? ஈவன் மோர் தென் தம். ஸோ எதனால வந்து அந்த சர்வீஸ் கம்பெனிஸ்? ஆக்சுவலா நீங்க ரேபிட் கொஸ்டின்ல ஏதாவது ஒண்ணுதான் அப்படின்னாலும் அதை சூஸ் பண்ணேன். பட் both are fine. ஓகே, என்னை பொறுத்தளவு வந்து ப்ராடக்ட்டும் ஃபைன், சர்வே, பட் ரெண்டுலையுமே வந்து வேற விதமான லேர்னிங்ஸ் வந்து. ஏன்னா நான் வந்து கரியர் ஆரம்பிச்சது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான். பட் மோஸ்ட்லி என்னோட கரியர்ல வந்து நான் லாங் டேர்ம் சர்வ் பண்ணது வந்து சர்வீஸ் பேஸ்ட்ல. ஓகே, ஸோ 2 இதுமே என்ன பண்றாங்கன்னு தெரியும் எனக்கு. அதனால இப்போ நீங்க சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டொமைன், பர்டிகுலர் ஏரியா, பர்டிகுலர் ப்ராடக்ட்ல, சில ப்ராடக்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 வருஷம் அந்த ப்ராடக்ட்லயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து என்னைய பொறுத்தல வந்து ஒரு விதமான என்ன சொல்றது, ஒரு வகையில கம்ஃபர்ட் ஜோன். ஆமா, அந்த மாதிரி வந்து போயிடும். லேர்னிங்ஸ் வந்து குறைவா. மேபி ஐ மே பி ராங், பட் இது என்னுடைய வியூ. ஓகே, பட் சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனிஸ்ல அங்கேயும் வந்து இருக்கு, எல்லாமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனில இப்போ நீங்க எடுத்தோடனே சப்போர்ட் ப்ராஜெக்ட்ல போய் நிறைய அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒன்லி அந்த பர்டிகுலர் டொமைன். இப்போ நான் என்னோட எக்ஸாம்பிளே நான் சொல்லலாம், ஒரே ஒரு டொமைன்ல தான் லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆகுது. ஓகே, பட் ப்ரீ சேல்ஸ்ல நிறைய இருக்கு. பேங்கிங் டொமைனுக்கு ப்ரீ சேல்ஸ் பண்ணியிருக்கேன், தென் இது மேனுஃபேக்சரிங் டொமைனுக்கு எல்லாமே இருந்தாலும், பட் டெலிவரி ஆஸ்பெக்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு டொமைன்ல தான் நான் வந்து மாட்டேன். ஸோ இதுலயும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து இருக்கு. அதுலயும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ ஏன் சர்வீஸ்னா நான் மெஜாரிட்டி சர்வீஸ்ல வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்றீங்க. ப்ராடக்ட்ல தேர் இஸ் a chance of அந்த ஒரு ரொம்ப நாள் ஒரே இதுல அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா என்னன்னா ப்ராடக்ட்ல சர்வீஸ்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனில ப்ராஜெக்ட் இப்போ எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா சில சமயம் ஃபைட் பண்ணி வர வேண்டியது இருக்கும். பட் ஃபைட் பண்ணி நான் வெளியே வந்தேன் அப்படின்னா எனக்கு நான் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட் ஒன்னு சப்போர்ட்லயே இருக்கலாம், டெவலப்மெண்ட்ல இருக்கலாம், இல்ல நான் ப்ரீ சேல்ஸ் ஆக்டிவிட்டில இருக்கலாம். ஓகே, தென் வேரியஸ் கிளைண்ட்ல இருக்கலாம். இது வந்து ப்ராடக்ட்ல கிடைக்கவே, இது வந்து ப்ராடக்ட்ல கிடைக்கும். ஓகே, கிளைண்ட் லொகேஷன்ன்றதே இல்ல, கிளைண்ட் லொகேஷன் கிடையாது, கிளைண்ட் இன்டராக்ஷன், டிராவல் இந்த ஃபாரின் டிராவல்ன்றது கொஞ்சம் கம்மியாகும். ஆமா, ப்ராடக்ட்ல. இந்த சர்வீஸ்ல வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா கிளைண்ட் மாறிக்கிட்டே இருக்கும், டொமைன் மாறிக்கிட்டே இருக்கும், நிறைய கிளைண்ட்ஸோட பேச புது விதமான கத்துக்கலாம். ஸோ லேர்னிங்ஸ் வந்து ஸோ இப்போ புதுசா வர்றவங்களுக்கு அப்படின்னு நீங்க நான் என்ன சொல்லுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா சர்வீஸ் ஓரியன்ட் சூஸ் பண்ணிட்டு லேர்னிங் எடுத்துட்டு அப்புறம் ப்ராடக்ட்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ஆனா அந்த லேர்னிங்ன்றது சர்வீஸ்ல தான் வருதுன்னு சொல்லுவாங்க. நிறைய கிளைண்ட்ஸோட பேசுறது நம்ம டெலிவரி பண்ணி. சரி, இது என்னோட வியூ. பட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இப்போ நீங்க வந்து கூகுள் இஸ் அ ப்ராடக்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி மெட்டா இவங்க எல்லாம் தான் ப்ராடக்ட் கம்பெனி. ஓகே, அப்ப
சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனில இவங்களோட Tech சர்வீஸ் product ஓரியன்ட் கம்பெனி companies. பெட்டரா அப்படின்னு இல்ல நீங்க டெக் நீங்க சொல்றது டெக் ப்ராடக்ட் கம்பெனி இதே வந்து இன்னும் வேற ப்ராடக்ட் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க, கார் கம்பெனி இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஸோ அதுல போனா கொஞ்சம் ரிடண்டன்டா இருக்கும் அவங்க Redundant, ப்ராடக்ட். ஆமா. டெக் இப்போ ஏடபிள்யூஎஸ்ல போறோம்னா ஆமா. கூகுள்ல போறோம், இல்ல அஜூர்ல போறோம், அந்த டெக் ஸ்டாக்கோட நம்ம போகணும். அவங்க டெக் ப்ராடக்ட் வைக்கிறாங்க, மத்தவங்க வந்து கார்காரங்க வைக்கிறவங்க வந்து எக்ஸாக்ட்லி. நம்ம என்ன போய் கத்துக்கணும். ஆமா, அதுதான் வந்து மெயின். என்ன மெயின் அப்படின்னா மெயின் சேலஞ்சஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ், நியூவா லேர்னிங்ஸ். லேர்னிங்ஸ். ஓகே, இது ரெண்டு இருந்தா இப்ப நீங்க கூகுள் மெட்டால்லாம் நியூ லேர்னிங்ஸ் கண்டிப்பா வந்து இருக்கும். ஓகே அவங்க நியூ ப்ராடக்ட் இன்னோவேஷன் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க, ரிசர்ச் ஒரு மெத்தடாலஜில வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ அதனால வந்து கண்டிப்பா அது பெஸ்டா இருக்கும். இன்னும் ஒன்னு ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ்ல லோக்கல் எல்எல்எம்ஸா ஏபிஎஸ் கேட்கும்போது ஏபிஎஸ் நினைச்சாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாவும் இருக்கும் எங்க ஆஃபீஸ்ல எல்லாருக்கிட்டையும். ஓகே. ஸோ ஏன் லோக்கல் எல்எல்எம்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்குது? ஏன் லோக்கலா வந்து நான் ஒரு ஜிபி எடுத்து ஹோஸ்ட் பண்ணி என்னோட காஸ்ட் நல்லா சிக்னிஃபிகண்டா கம்மி பண்ணலாமே? ஏன்னா அது நாங்க பண்ணதில் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம். பட் அந்த ROI அப்படின்னு பார்க்க போறப்ப அது வந்து வரல. ஸோ இதுதான் வந்து மெயின் மேஜர் திங். பட் ஆஃப்லைன் ஏஐ அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய பேங்கிங் கிளைண்ட்ஸு தே ஸ்டில் ப்ரிஃபர் த ஆஃப்லைன். ஓகே, எனக்கு வந்து இவங்க ChatGPT, கிளாடு இந்த மாதிரி இல்லைன்னா அதான் மெயினாக என்னோட டேட்டா ஷேர் ஆகக்கூடாது அப்படிங்கிற செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேட்குறப்ப வந்து வி ஸ்டில் கோ வித் தட். ஓகே, ஸோ ஓப்பன் சோர்ஸ் எல்எல்எம் ஆர் ஆஃப்லைன் எல்எல்எம் வந்து போகிறோம். ஓகே, அப்போ வந்து ஓப்பன் சோர்ஸ் எல்எல்எம் தான் போயாகணும். ஆஃப்லைன் ஏன்னு போகிறப்போ வந்து ஓப்பன் சோர்ஸ் எல்எல்எம் தான் வந்து போயாகணும். ஓகே, ஸோ அப்போ வந்து ஓகே ஃபைன். பட் என்ன இது அப்படின்னா மெயினாக பார்த்ததுல வந்து ஸ்டில் த லேட்டன்சி அண்ட் அக்யூரசி வந்து ஏபிஐல தான். ஏன்னா கூகுள் சர்வருக்கும் ஓப்பன்ஏஐ சர்வர் நம்ம வச்சிருக்கிற சர்வருக்கு மேட்சே பண்ண முடியாது. ஸோ நாங்கள் A40 மெஷின் வந்து டெப்ளாய் பண்ணி ஓலாமா ஃப்ரேம்வொர்க்லாம் போட்டு எல்லாமே பில்ட் பண்ணோம். பட் த லேட்டன்சி அந்த அக்யூரசி வந்து அச்சீவ் பண்ண முடியும். அந்த ஸ்பீடு அவன் நிறைய இடத்துல டிப்ளை பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ வந்து எல்எல்எம்ஸ் லோக்கல் எல்எல்எம்ஸ்க்கும் ஏபிஎஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் இஸ் லேட்டன்சி. குவிக் டு கெட் ஸ்டார்டட் இஸ் an API. வேலை முடிஞ்சிருது, வேலை முடியுது. ஸோ காஸ்ட் கம்மியாதுன்றதுனால நம்ம லேட்டன்சி ஹிட் ஆகுது இன்பில்ட். ஸோ இதனோட ரேஷனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து டைம் டு மார்க்கெட் இஸ் வெரி குவிக். ஏன்னா கிளைண்ட் வந்து ஓகே they don't need to wait. பல ட்ரெடிஷனல் மாதிரி 1 year எப்படிலாம் வெயிட் பண்றதுக்கு ரெடியா இல்ல. அவ்வளவுதான் 1 month அவ்வளவுதான். எது கேட்டாலும் ஓகே உங்களுக்கு தான் ஏஐ இருக்குல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால வந்து டைம் டு மார்க்கெட் வெரி மச் கன்சர்ன். உங்களோட பாட்காஸ்ட்ல ஒரு நிறைய லேர்னிங் எனக்கே இருந்துச்சு. இட் வாஸ் வெரி நைஸ் டு ஹோஸ்ட் யூ. தேங்க்யூ சார்.